ஹோம் மேக்கர்ஸ் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் நிறைய சேர்த்துக்கிட்டு அதோட பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குறோம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா இதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா கிளறிட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம சேர்த்து கிளறுறோம். இது கொஞ்சம் நல்லா கொலையாக குக் ஆகணும். நல்லா குக் ஆன பிறகு மசாலா ஜாமான்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மசாலா கூட நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், சோம்பு, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி தேங்காய் விழுதை நான் இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த குழம்பு மேலே நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.